26. A company has to replace one of its machine. Okay, so ரெண்டு மிஷின் இருக்கு, அதுல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மாடல் தான் இந்த சம். which has no becomes unserviceable. Okay, two options are available to a company. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஒன்னு வந்து a more expensive machine with 12 years life. எக்ஸ்பென்சிவ் மிஷின் ஒரு மிஷின் இருக்கு, அது வந்து 12 வருஷம் நமக்கு லைஃப் கொடுக்கும். லெஸ் எக்ஸ்பென்சிவ் மிஷின் இருக்கு, அது வந்து நமக்கு வந்து 6 இயர் கொடுக்கும் லைஃப். ஓகே, மிஷின் LM is chosen, it will be replaced at end of 6 years by another LM machine. ஓகே, இப்போ நம்ம வந்து EM மிஷினை சூஸ் பண்ணோம் அப்படின்னா 12 வருஷமே நம்ம யூஸ் பண்ணிடுவோம். பட் இந்த LM மிஷினை சூஸ் பண்ணோம் அப்படின்னா 6 வருஷத்துக்கு ஒருக்கா அதை வந்து நம்ம மாத்திடுவோம். ஓகேவா, எல்லா மிஷின் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 6 வருஷம் யூஸ் ஆகும், அப்புறம் 6 வருஷத்துக்கு வந்து அதை மறுபடியும் நம்ம இன்னொரு மிஷின் மாத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. EM மிஷினோட வேல்யூ வந்து 20 lakh, LM மிஷினோட வந்து 14 lakh. ஓகே, ஸ்கிராப் வேல்யூ அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட் வந்து 3 lakh. ஓவர்ஹாலிங் இஸ் டியூ டு அட் தி எண்ட் ஆஃப் ஓவர்ஹாலிங் காஸ்ட் ஆகுது. ஓகேவா, தனியா அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து நம்ம இன்கர் பண்றோம். at the end of the 8th period வந்து 4,000, at the end of 4th yearல வந்து 2 lakh நம்ம வந்து காஸ்ட் இன்கர் பண்றோம். ஓகேவா, சோ ஆனுவல் ரிப்பேரிங் எக்ஸ்பென்சஸ் தனியா 2,80,000 பண்றோம். சோ PV ஃபேக்டருக்கான காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 14%. you are required to recommend which of the machine should be purchased கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி கேட்டாவே நம்ம நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுல இருந்து எது பாசிட்டிவா வரும் அதை நம்ம அவங்களுக்கு வந்து சஜஷன் கொடுக்கணும். ஓகேவா, சோ PV ஃபேக்டரும் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆனுட்டி ஃபேக்டரும் அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 to 6 இயர்க்கு என்ன, 1 to 12 இயர்ஸ்க்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு எந்த மிஷின் அவங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் வேல்யூ, இதான் நம்மளோட கேஷ் அவுட் ஃப்ளோ 20 lakh. அட் தி 0th பீரியட் நம்ம என்ன காசு கொடுத்து வாங்குறோமோ அதான் நம்மளோட கேஷ் அவுட் ஃப்ளோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஹாலிங் காஸ்ட். ஸோ நம்ம இஎம்ஐ சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 lakh ஓவர் ஹாலிங் காஸ்ட் ஆகும் அட் தி எண்ட் ஆஃப் 8th இயர்ல. ஸோ 8th இயர்ல என்ன ஆனுட்டி PV ஃபேக்டர் சொல்லியிருக்காங்க 0.3506. ஓகே, ஸோ அதோட வேல்யூ இன்ட்டு 8th இயரோட PV ஃபேக்டர். ஓகேவா, ஸோ ரெண்டு மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ப்ரெசன்ட் வேல்யூ கிடைச்சிரும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருந்தாங்களா, ஆனுவல் ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ். ஆனுவல் ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ்னா ஓவரால் 12 இயர்ஸ்க்குமே, இஎம்னா 12 இயர்ஸ் சொல்லியிருந்தாங்களா, அப்ப 12 இயர்ஸோட ஆனுட்டி ஃபேக்டர் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஏன்னா இங்க வந்து ஆனுவல் ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் ஓவரால் பீரியட் சொல்லியிருக்காங்க. அப்ப 2 lakh இன்ட்டு 1 to 6 year 12 இயர்ஸ்க்கு வந்து ஆன்டி ஃபேக்டர் 5.6600. ஓகே, ஸோ 2 lakh வந்து ஓவரால் காஸ்ட் இன்ட்டு அதோட ஆன்டி ஃபேக்டர் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஆன்டி ஃபேக்டர் மல்டிபிள் பண்ணணும், எதுக்கு நம்ம PV ஃபேக்டர் மல்டிபிள் பண்ணணும், அதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஓகே, ஸோ இங்க ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் சொன்னால நம்ம வந்து ஆனுட்டி ஃபேக்டரால மல்டிபிள் பண்ணிட்டோம். ஓகே, 11,32,000 இது மூணுமே நமக்கு காஸ்ட். ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்த எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, ஸோ இதுவும் நமக்கு எக்ஸ்பென்சஸ், இதுவும் எக்ஸ்பென்சஸ், இதுவும் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ ஓவரால் கேஷ் அவுட் ஃப்ளோ வந்து நமக்கு கேஷ் இன்ஃப்ளோ மைனஸ் பண்ணணும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி ஸ்கிராப் வேல்யூ வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோமா 3 lakh. அட் தி எண்ட் ஆஃப் தி 12th பீரியட் வந்து நமக்கு PV ஃபேக்டர் என்ன 12th பீரியட்ல வந்து 0.2076. ஓகே, ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு PV ஃபேக்டர் கிடைச்சிடும். அப்போ ஓவரால் இன்ஃப்ளோல இருந்து கேஷ் அவுட் ஃப்ளோ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நெட் ப்ரெசன்ட் வேல்யூ கிடைச்சிடும். கிளியரா? நெக்ஸ்ட் லைஃப் ஆஃப் LM சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லைஃப் வந்து 6 இயர்ஸ். அப்போ பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து 0th பீரியட் வந்து எவ்வளோ 14 lakh, அதான் நம்மளோட கேஷ் அவுட் ஃப்ளோ.
பிளஸ் அதுக்கு ஓவர்ஹாலிங் காஸ்ட் வந்து 4th சொல்லியிருந்தாங்களா, 4th இயர்ல நம்ம காஸ்ட் செலவு பண்றோம். அப்போ 4th இயர்ல என்ன பிவி ஃபேக்டர் 0.5921. ஸோ அதை மல்டிபிள் பண்றோம். நெக்ஸ்ட் ஆனுவல் ரிப்பேரிங் எக்ஸ்பென்சஸ்னா ஆனுட்டி ஃபேக்டர் 6 இயர்ஸ். நம்ம ஓவரால் லைஃப் வந்து எவ்வளவு 6 இயர்ஸா. அப்ப 6 இயர்ல நம்ம 1 to 6 இயருக்கு ஆனுட்டி ஃபேக்டர் என்ன 3.8899. ஓகே, ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 10,88,920 கிடைக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கிராப் வேல்யூ. ஸ்கிராப் வேல்யூ என்ன அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட் வந்து நம்ம இது பண்ணுவோமா. ஸோ எண்ட் ஆஃப் தி பீரியட்னா 6th. இங்க வந்து 1 to 6 இயர் தான் லைஃபா. அப்ப 6th இயர்ல 0.4556 அட் தி எண்ட் ஆஃப் தி பீரியட் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிடுவோம். அப்ப 3 lakh இன்ட்டு இது ரெண்டே மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிரும் 1,36,680. ஓகே, ஸோ கேஷ் இன்ஃப்ளோல இருந்து அவுட்ஃப்ளோ மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கிடைச்சிரும். கிளியரா. ஸோ இந்த மாதிரி சம்மளை வந்து இப்போ நம்ம பாருங்களேன், இப்போ இங்க வந்து 12 இயர்ஸ் சொல்லிருக்காங்க, இங்க வந்து 6 இயர்ஸ் சொல்லிருக்காங்க. அப்போ வந்து நம்ம கரெக்டா கம்பேர் பண்ண முடியாது. கரெக்டா இப்போ நம்ம இங்க போட்டிருக்கிறது வந்து 12 இயர்ஸ் போட்டிருக்கோம் இந்த இஎம்எஸ்னுக்கு, இங்க வந்து 6 இயர்ஸ்க்கு போட்டிருக்கோம். அப்ப நம்ம வந்து எது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆனுவலைஸ்டு என்பிவி கண்டுபிடிக்கணும். ஆனுவலைஸ்டு என்பிவி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நெட் பிரசன்ட் annualized net present value equal to overall net present value. Okay, so overall net present value divided by annuity factor. So இது வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க, இங்க வந்து அதிகமா இருக்கு, இங்க வந்து நெட் பிரசன்ட் வேல்யூ அதிகமா இருக்கு, சோ நான் வந்து இதை சூஸ் பண்றேன்னு சொல்லுவீங்க. பட் நம்ம இங்க போட்டது வந்து 12 இயர்ஸ்க்கு, இங்க போட்டது 6 இயர்ஸ்க்கு. அப்ப நம்ம இது வந்து கம்பேர் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆனுட்டி ஃபேக்டர்னால டிவைட் பண்ணி ஆனுவலைஸ்டு என்பிவி கண்டுபிடிக்கணும். ஆனுவலைஸ்டு என்பிவினா நெட் பிரசன்ட் வேல்யூ டிவைடட் பை ஆனுட்டி ஃபேக்டர். ஓகே, சோ இங்க போட்டுருக்காங்களா, சிஎம் ஓடது ஓவரால் நெட் பிரசன்ட் வேல்யூ வந்து 32,09,960 டிவைடட் பை அதோட ஆனுட்டி ஃபேக்டர் எவ்வளவு 5.6600 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இதான் உங்களோட ஆனுட்டி ஃபேக்டர் வேல்யூ. ஓகே, சோ அதே மாதிரி எல்எம்க்கு, சோ எல்எம் போட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்க, இப்போ எதை சூஸ் பண்ணுவீங்க, நீங்க இந்த ஆனுட்டி ஃபேக்டர் போடாம இருந்தீங்க அப்படின்னா இந்த இஎம்எஸ்ல சூஸ் பண்ணிருப்பீங்க. பட் அது தப்பு. ஏன் தப்பு, நம்ம வந்து அது கரெக்டா வேல்யூவேஷன் பண்ணல. இங்க 12 இயர்ஸ் பண்ணிருக்கோம், இங்க 6 இயர்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப அது வந்து கம்பேரிசன் வந்து வேரி ஆகுதா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆனுவலைஸ்டு என்பிவி கண்டுபிடிக்கணும். ஆனுவலைஸ்டு என்பிவி கண்டுபிடிச்சு அதுல எது அதிகமா இருக்கோ அதான் எடுக்கணும். இப்ப நம்ம ஆனுவலைஸ்டு என்பிவி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எல்லா மிஷின் தான் அதிக நெட் பிரசன்ட் வேல்யூ இருக்கு, சோ நம்ம அதை தான் சூஸ் பண்ணணும். ஓகே, சோ இந்த இடத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது எதுக்கு பிவி ஃபேக்டரால மல்டிபிள் பண்ணணும், எதுக்கு ஆன்டி ஃபேக்டரால மல்டிபிள் பண்ணணும், இந்த ஆனுவலைஸ்டு என்பிவி மாடல்.